Taste the Daily. தேர்தல் வாக்குறுதிப்படி தங்களை பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை கண்டித்து தற்கொலை செய்து கொண்ட ஆசிரியர் கண்ணனின் உடலை பார்க்க சக ஆசிரியர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று விடாமல் தடுக்க கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை பேருந்தில் ஏற்றி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறை நகர் முழுவதும் சுற்றிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. இறந்து போன பகுதி நேர ஆசிரியர் கண்ணனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கூட மருத்துவமனைக்கு அனுமதிக்காத ஒரு அரசாக ஸ்டாலினுடைய திமுக அரசு இருப்பதாக பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எங்கே மருத்துவமனைக்கு கீழ்ப்பாக்கம் பகுதிக்கு வந்து விடுவார்களோ என்று அனைத்து ஆசிரியர்களையும் கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்னையை சுற்றி காண்பித்துக் கொண்டிருப்பதாகவும் எங்கே அழைத்துச் செல்கிறோம் என்பதை கூட தெரிவிக்காமல் காவல்துறையினர் உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இறந்து போன சக ஆசிரியருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதிக்காத அரசுதான் சமூக நீதியை காக்கப் போகிறதா இந்த அரசு என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தங்களோடு களத்திலே நின்று தொடர்ந்து ஒரு வார காலமாக போராடிய ஆசிரியர் கண்ணன் பெயிண்டை குடித்துவிட்டு இன்றைக்கு இறந்திருக்கிறார். இந்த பலி சம்பவத்திற்கு திமுக அரசும் பள்ளிக்கல்வித்துறையுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஒருபுறம் நாங்கள் வேதனையுடைய உச்சத்திலே இருக்கிறோம். இறந்து போன எங்கள் நண்பரை பார்ப்பதற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதிக்கவில்லை. எதற்காக கைது செய்கிறார்கள், எங்கே அழைத்து செல்லுகிறார்கள் என்பது கூட தெரியவில்லை என ஆசிரியர்கள் வேதனை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இரவு முழுவதும் எங்கே அழைத்து செல்ல போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக சர்க்கரை, உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் என பல்வேறு சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஆசிரியர்களை அவருடைய இயற்கை உபாதைகள், குறிப்பாக கழிப்பறைக்கு செல்வதற்கு கூட ஒரு தண்ணீர் அருந்துவதற்கு கூட இவர்கள் அனுமதிக்கவில்லை, வெளியே விடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சக்கட்ட அராஜகத்திலே இந்த அரசாங்கம் இன்றைக்கு தங்களுடைய ஜனநாயக குரல் வலையை நசுக்கி இருக்கிறது. அறநெறியிலே போராடிய கண்ணனுடைய உயிரிழப்புக்கு இந்த அரசுதான் காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம், இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய 181 அதாவது பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தலுக்கு முன்பாக அறிவித்துவிட்டு எங்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைக்கு வீதியிலே எங்களை போராட வைத்திருக்கிறது. ஒருபுறம் நாங்கள் வீதியிலே போராடி கொண்டிருக்கிறோம், மறுபுறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சாரட் வண்டியிலே, குதிரை பூட்டிய சாரட் வண்டியிலே ராஜாவை போல அலங்கரிக்கப்பட்டு பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார், உரியடித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஜனநாயக நாடா, இதுதான் சமூக நீதி திமுக அரசு நிலைநாட்டும் லட்சணமா என்று ஆசிரியர்கள் பொங்கி எழுந்து வேதனையோடு அவர்கள் சாலையில் அமர்ந்து போராடி வருகிறார்கள். போராட்டம் செய்யக்கூடிய ஆசிரியர்களை அவர்களை வலுக்கட்டாயமாக பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் பாராமல் காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்னை முழுவதும் சுற்றி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆசிரியருடைய போராட்டம் ஒடுக்கிவிடலாம் என்று திமுக அரசு கனவு காணுகிறது. அவருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. இறந்து போன எங்களுடைய சக நண்பருக்கு, ஆசிரியர் கண்ணனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காவது அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.